வீசுறதுக்கு போய் பாலாவில தண்ணி எடுத்து ஒரு பெரிய அளவில் மகளின் மகளே எல்லாருக்குமே வணக்கம். காலையில் கீரிமூல காணொலி பார்த்துருப்பீங்க. தேர்வுற்றம் மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் அல்லது பொதுவாக சிவராத்திரி விரதம்னு சொன்னால் சிவன் கோயிலுக்கு போகணும். அதுலேயும் குறிப்பாக கேதீச்சரத்துக்கு போய் பாலாவில தண்ணி எடுத்து வணங்கக்கூடிய அந்த விஷயம், அபிஷேகம் செய்து குறிப்பாக அது ஒரு பெரிய அளவில் நடக்கும். நல்ல வடிவாக அந்த நிகழ்ச்சி இருக்குன்றது முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் வந்து மன்னார் மாவட்டத்துக்கு பயணப்பட போகிறோம். கேதீச்சரத்தினுடைய சிவராத்திரி முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்று காலையை பொறுத்தவரையிலே பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக சிறப்பிக்கப்படுகிற நகுலேஸ்வரத்தினுடைய தேர் உற்சவத்தை பார்த்திருப்பீர்கள். இப்போது மன்னார் மாதோட்ட நன்னகரில் அமைந்திருக்கக்கூடிய கேதீஸ்வரத்தை தரிசிப்பதற்காக நாங்கள் போகிறோம். சிவராத்திரி இன்னுமே மிக சிறப்பாக இருக்கும். பாலாவி கரையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து சிவலிங்க வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான தலமாக இது சொல்லப்படுகிறது. கேது வழிபட்டு தலம் என்று கூட குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் இங்க வழிபாடுகளை மேற்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் என்று பலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவினுடைய பிரதம அமைச்சர் ஹரணி அமரசூரிய இந்த நாளிலே காலை பொழுதிலே இந்த கேதீஸ்வரத்துக்கு வந்து தன்னுடைய வழிபாடுகளை மேற்கொண்டார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரதமர்கள் இருந்தாலும் கூட இந்த சிவராத்திரி நாளிலே வந்து வழிபற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பிலே பல்வேறுபட்டவர்கள் பல கருத்துக்களை பகிர்ந்திருந்தாலும் கூட தமிழர்களுடைய பண்பாட்டு மரபுகளை பின்பற்றி அவர் வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டார். அங்கே அரசியல் ரீதியான சில விஷயங்களுக்காக வருகின்றிருந்தாலும் கூட இந்த வழிபாட்டிலே அவர் இணைந்திருந்தார். இது தொடர்பிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை பலர் பகிர்ந்து வருகிறார்கள். ஐயா ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய
இங்கே வருகை தருகிற வீதிகள் எல்லாம் மிக கடுமையான வாகன நெரிசல் தான் இருந்தது. பல்வேறுபட்ட வாகனங்கள் நாட்டினுடைய பல பாகங்களிலிருந்து இந்த நாளில் இறைசிவனை வழிபடுவதற்காக பலர் இந்த கோவிலுக்கு வருவார்கள். கேதீச்சரத்தை பொறுத்தவரையில் ஈழத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுடைய தொன்மை சிறப்பு மிக்க ஒரு கோவிலாக குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி தான் பாடல் பெற்றக்கூடிய தலம் என்ற ஒரு சிறப்பும் இதற்கு இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. தொன்மை சிறப்பும் பாடல் பெற்றக்கூடிய திருத்தலமாகவும் விளங்குகிற சிறப்பை பெற்ற இந்த கோவில் இந்த சிவராத்திரி வழிபாட்டுக்கு மிகச்சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீலங்காவில் மன்னார் என்கிற ஒரு தீவு 2 பகுதிகளை கொண்டிருக்கிறது. ஒரு பகுதி தலைமன்னார் என்றும் மற்றது கோட்டை மன்னார் என்றும் குறிப்பிடப்படுகிறது. தலைமன்னார் துறைமுகத்தில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் பாலாவி தீர்த்தக்கரையில் தான் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. ஆதியில் மாந்தை, மாதோட்டம் இப்படி பல்வேறுபட்ட பெயர்களால் இந்த கோவில் அழைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிறகு இந்த ஊரினுடைய பெயரும் கோயிலினுடைய பெயரும் ஒன்றாகி திருக்கேதீச்சரம் என்று சொல்லி பொதுப்பட வழங்கப்பட்டு வருகிறது. திருக்கேதீச்சரம் என்ற பெயர் புராணங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கதைகளை அடிப்படையாக கொண்டு காரண பெயராக அன்று தொடக்கம் இன்று வரையும் வழங்கி வருகிறது. ஒவ்வொரு நாட்டிலே வாழ்கிற மக்கள் அந்தந்த கலாச்சாரங்களை அடிப்படையாக கொண்ட புராண கதைகளை வைத்திருக்கிறார்கள். விஞ்ஞான அறிவு மேலோங்கி இருக்கிற இந்த காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் புராண கதைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. இது வெறுமையான ஒரு கட்டுக்கதை என்று சொல்லி யாருமே ஒதுக்கிவிட முடியாது. இதுக்குள்ள புதைந்திருக்கக்கூடிய அறிவுபூர்வமான சாரங்களை வெளிக்கொண்டு வரணும் அல்லது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் தேடி பார்க்கணும் என்றதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த ஈழ வரலாற்றை ஆய்கிற போது மண்மூடி காணப்பட்டிருக்கக்கூடிய திருக்கேதீச்சர ஆலயத்தை மீண்டும் வெளியே கொண்டு வருவதற்கு ஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்கள் தான் பதிகங்களிலும் புராண வரலாறுகளிலும் காணப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை வைத்துக்கொண்டு இந்த ஆலயத்தை வெளியே கொண்டு வர செய்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டார். புதைந்து கிடக்கிற வரலாற்று உண்மைகளை அவர் வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லியும் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. இந்துக்களால் வழிபடப்படுகிற இந்த நவக்கிரகங்களில் ஒன்றுதான் இந்த கேது. கேது பகவான் தன்னுடைய வினைகளை போக்குவதற்கு ஈழ நாட்டினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய சில ஆலயங்களிலும் திருக்கயிலை சிகரம் போன்ற இடங்களிலும் தென் கைலாயம் என்று போற்றப்படுகிற தலத்துக்கு வணங்கினார் என்று சொல்லியும் அதனால மகிழ்ந்திருக்கக்கூடிய இறைவன் அவருக்கு காட்சி தந்து நீ எம்மை வணங்கியதால் கேதீச்சரநாதர் என்றும் நாங்கள் உரைகிற இந்த இடம் கேதீச்சரம் என்று பெயர் பெறும் என்று சொல்லியும் சொன்னதாகவும் பல்வேறுபட்ட புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய பெயர் கேதீச்சரம் என்று சொல்லி வழங்கப்பட்டிருப்பதாக கூட சொல்கிறார்கள். கிறிஸ்துக்கு முற்பாடு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த தலம் மகாதீர்த்தம் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை கதிர்காம கல்வெட்டு ஒன்றின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த கோவிலினுடைய தொன்மையை இன்னும் பல்வேறுபட்ட புராண வரலாறுகள் வெளிப்படுத்தி இருக்கிறது. மகாதுவாட்டா என்று சொல்லப்படக்கூடிய சூரவர்மனுடைய மனைவியான புதுமக்களினுடைய பாட்டனார் சிறந்த சிற்ப வல்லரான இவர் கேதீச்சர பெருமானை வழிபட்டு இந்த கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்திருக்கிறார். தேவதச்சனாக புராணங்களிலே கூறப்படுகிற மகாதுவட்டா வழிபட்டதனால இந்த கோவில் மகாதுவட்டாபுரம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருப்பதாக கந்த புராணத்தில் திருக்கடியான தட்சணகிலாய மான்மியத்தில் இப்படி பல்வேறுபட்ட இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகாதுவட்டாபுரம் என்றது மாதோட்டம் என்று சொல்லி பிற்காலத்தில் மருவி இருப்பதாக கூட இன்னும் சில பேர் குறிப்பிடுகிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட கதைகள் இந்த பேர் உருவாக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த இடம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே மாதோட்ட துறைமுகம் ஒரு கடல் வாணிபத்திற்குரிய மையமாக இருந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பு தான் இதற்கு பிரதான காரணமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த கோவில் இந்த சிவராத்திரி நாளில் வழிபாட்டுக்கு மிகச்சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அண்மையிலே மிக சிறப்பாக புனருத்தாபனம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாலாவி தீர்த்தக்கரையில் தீர்த்தம் எடுத்து அதை தலையில் சுமந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகிற ஒரு சிறப்பும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பஞ்ச பாண்டவர்கள் உருவாக சொல்லப்படக்கூடிய அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையினுடைய பொருட்டு தென்னகத்தலங்கள், குறிப்பாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலங்களைத்தான் தென்னகத்தலம் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் வழிபட்டதுக்கு பிறகு ஈழத்தில் திருக்கேதீச்சரநாதரை வழிபட்டார் என்றும் பின்னர் நாககன்னியை மனம் புனிந்தார் என்றும் சொல்லியும் ஐதீக கதைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சோழர்களை பொறுத்தவரையில் 126 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த பகுதி இந்த மதத்தினுடைய பொற்காலமாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்கு பின் 1028களில் ஈழம் கைப்பற்றப்பட்டதாகவும்
இந்த ஆட்சியின் போது ஊரினுடைய பெயர்களும் ஆலயங்களுடைய பெயர்களும் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் திருக்கேதீச்சர் ஆலயம் வந்து ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லியும் மாதோட்ட நன்னகரம் வந்து ராஜராஜபுரம் என்று சொல்லியும் வழங்கப்பட்டிருப்பதாக இன்னும் சில கதைகள் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துக்கு பின் 13ஆம் நூற்றாண்டில் இலங்கையை ஆண்டிருக்கக்கூடிய முதலாவது சுந்தர பாண்டியன் இந்த ஆலயத்தினுடைய சிற்ப வேலைகள் பலவற்றை செய்ததோடு பல திருப்பணிகளையும் செய்திருக்கிறார். இலங்கையை ஆட்சி செய்திருக்கக்கூடிய 4வது மகிந்தனுடைய அன்றாதபுர கல்வெட்டில் மாதோட்ட நகர் ஒரு புண்ணிய தலம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் சிறப்பு பெற்றக்கூடிய புராதன சிறப்பு வரலாறு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் பாடல் பெற்ற தலமாகவும் சிறப்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் ராமேஸ்வரத்தில் இருந்தவாறே திருக்கேதீச்சரத்தினுடைய பெருமையை வந்து ஒரு பதிகத்தில் பாடியிருக்கிறார். 2ஆம் திருமுறையில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கேதீச்சரம் அமைந்திருக்கக்கூடிய மாதோட்டத்தினுடைய எழிலை ஒவ்வொரு பாடலிலும் வந்து அவர் சொல்கிறார். கடிகமல் பொழிலணி மாதோட்டம், எழில் திகழ் மாதோட்டம், இச்சையில் உழல்பவர் உயர்தரு மாதோட்டம், மறிகடல் மாதோட்டம், இறப்பிலர் மலிகடல் மாதோட்டம், மந்திகள் களிப்புற மருவிய மாதோட்டம், மஞ்சை நடமிடு மாதோட்டம், முத்துமா மணிகள் பொருந்திய மாதோட்டம், மாவும் புகழும் கதலியும் நெருங்கு மாதோட்டம் என்றெல்லாம் இந்த ஊரினுடைய பெருமையையும் இந்த கோவிலுடைய பெருமையையும் இந்த எழிலையும் வந்து சம்பந்தர் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். பாமாலை பாடல்களாயின் பாடுமின் பக்தர்களை பரகதி பெறலாமே என்று சொல்லி இறுதியிலே முடிக்கிறார். அதே மாதிரி தான் கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்திருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் நாயனாருடன் ராமேஸ்வரம் வந்து தங்கியிருக்கக்கூடிய வேளையில் அங்கிருந்து கொண்டே திருக்கேதீச்சர பெருமானுடைய சிறப்பை வந்து பதிகம் பாடியிருக்கிறார். 7ஆம் திருமுறையில் தான் இந்த திருப்பதிகம் காணப்படுகிறது. இவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் 10லும் திருக்கேதீச்சரத்தானே என்று சொல்லி இறைவனை ஏத்துகிற ஒரு மாண்பு வந்து இருக்கிறது. இறுதிப்பாடலில் வந்து மறையார் புகழ் ஊரன் அடித்தொண்டனுரை செய்த குறையா தமிழ் 10 சொல்ல கூடா கொடு வினையை என்று சொல்லி முடிக்கிறார். அதே மாதிரி தான் அப்பர் சுவாமிகளும் வந்து இந்த திருக்கேதீச்சரநாதரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். 6ஆம் திருமுறையில் இந்த பதிகம் இருக்கிறது. பொங்கரவர் சங்கரவர் வெண்குலையோர் காதர் கேதீச்சர மேவினார் கேதாரத்தார் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் வாழ்ந்திருக்கக்கூடிய எல்லாராலையும் சிறப்பு பெற்றக்கூடிய ஒரு தலமாகத்தான் இந்த கேதீச்சரம் கொள்ளப்படுகிறது. பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவிலும் இந்த மாதோட்ட நன்னகரம் கிறிஸ்துக்கு பின் 1545 கடற்போல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதனால அது கடல் வாய்ப்பற்றது. பிறகு 1585 கிறிஸ்துக்கு பின் இந்த ஆண்டுகள் வரை நித்திய பூசைகள் நடைபெற்று வந்திருப்பதாகவும் சில ஏடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு பின் 1505 வந்து இலங்கைக்குள்ள நுழைந்திருக்கக்கூடிய போர்த்துகேயர் இந்து சமயம் இந்து கோவில்கள் எல்லாவற்றையும் அழைத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் 1590 இந்த ஆலயத்தை அழித்து தாக்குவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். இதை சார்ந்தவர்கள் இதை அறிந்திருக்கக்கூடிய வேளையில் வந்து முக்கியமான பொருட்கள் அழகும் அருளும் மிக்க கௌரியம்பாள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விஷயங்களை கடல் மார்க்கமாக கொண்டு செல்கிற வழியிலே அடர்ந்த காட்டு பிரதேசத்திலே சிறு கிராமத்திலே தங்கியிருக்கிறார்கள். அங்கு ஒரு கோயிலை அமைத்து அந்த வழிபாடுகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த கருதப்பட்ட பிரதேசம்தான் 1894ஆம் ஆண்டு பூமியை அகழ்ந்த போது அம்மன் திருவுருவம் கிடைக்காது, ஏனைய பழைய திருவுருவங்கள் இங்கே கிடைத்திருக்கிறது என்றுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்துக்களால் வணங்கப்பட்ட ஆலயங்கள் அழிக்கப்பட்டு மீளது உருவாக்கப்பட்டு இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லப்படுகிறது. திருக்கேதீச்சர ஆலயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய போர்த்துகேயர் பெருமதி மிக்க ஆபரணங்களையும் பொருட்களையும் கொள்ளையடித்து சிலைகள் திருவுருவங்களை எல்லாத்தையும் உடைச்சு நாசம் செய்திருக்கிறார்கள். திருக்கோயில் மதில் கோபுரம் எல்லாமே பீரங்கியால் தாக்கி அழித்திருக்கிறார்கள். அந்த கோயில் உடைச்ச கற்களை கொண்டுதான் மன்னார் துறைமுகம் கட்டப்பட்டதாக கூட பின்னால் சொல்லப்படுகிறது. பிறகு மண்மாரியால் கோயிலின் எஞ்சிய பகுதிகளும் மண்ணால் மூடப்பட்டு அடர்ந்த காடாக மாறி அதற்கு பிறகுதான் இந்த ஆறுமுனாவுடைய முயற்சியின் மூலமாக இது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது என்ற விஷயம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பிரம்மாண்டமான கோயிலாக வழிபடுகிற அர்த்தம் தருகிற ஒரு கோவிலாக இது எழுந்து நிற்கிறது. பழைய கோயிலை பொறுத்தவரையில் மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், தம்பபீடம், பலிபீடம் இவற்றோடு சோழர்கள் கட்டிடக்கூடிய கேணியினுடைய அடையாளங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு வேறு ஒரு ரகத்திலே வேறொரு வடிவத்திலே அந்த சிறப்பெல்லாவற்றையும் சேர்த்து எழுந்து நிற்கிறது என்பதுதான் முக்கியமான விடயம். இங்கு எழுந்தருளக்கூடிய கேதீச்சரநாதனை கௌரிநாதர், கேதீச்சரர் இப்படி என்று சொல்லி நிறைய பேர்களால் அழைக்கிறார்கள். நித்திய நைமித்திய பூசைகள்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது. 5 பெரிய தேர்கள் இந்த கோயிலில் காணப்படுகிறது. வைகாசி விசாகத்தில் இந்த தேர்ப்பவனி என்றது மிக சிறப்பானது. 180 அடி உயரமிடக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள் இந்த தேரில் அமைந்திருக்கு என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது.
பிணியையும் பாவத்தையும் போக்கவல்ல தீர்த்தம் இந்த கரையில் இருக்கிறது. அங்கிருந்து நீரெடுத்து வழிபடுகிற அந்த அற்புதமான விஷயம் இந்த பாலாவி தீர்த்தக்கரையில் மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது என்பதுதான் முக்கியமான விடயம். ஏராளமானவர்கள் வந்து வழிபட்டு வாழ்வு கேட்டு இருக்கிற ஒரு கோவிலாக இந்த கேதீச்சரம் சிறப்பு பெறுகிறது.